கல்லூரி வளாகம் என்றாலே ஒரு தனி உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். மரத்தடி நிழல்களில் அரட்டை அடிக்கும் கும்பல், கேண்டீன் வாசலில் காத்து கிடக்கும் கூட்டம், அசைன்மெண்ட் எழுத ஓடும் அவசர பிரியர்கள் என எப்போதும் ஒரு திருவிழா கோலம்தான். ஆனால் அந்த பெரும் சத்தத்திற்கு நடுவிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து மட்டும் சிரிப்பு சத்தம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே கணீர் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த சத்தத்திற்கு சொந்தக்காரி சில்பா. முதலாம் ஆண்டு வணிகவியல் படிக்கும் சில்பாவுக்கு டென்ஷன், கவலை என்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது. பேராசிரியர்கள் பாடம் நடத்தும் போது கூட பின் பெஞ்சில் அமர்ந்து தோழிகளுக்கு கவுண்டர் கொடுப்பதும், கல்லூரி முடிந்து பஸ் ஸ்டாப் வரை போகும் வழியில் கண்ணில் படுபவர்களை பற்றி கமெண்ட் அடித்து சிரிப்பதும் தான் அவளது உலகம். அவளது துருதுருப்பும் யதார்த்தமான பேச்சும் அவளை சுற்றியிருக்கும் தோழிகளை எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான வளையத்திற்குள்ளேயே வைத்திருந்தது. அன்று மதிய உணவு இடைவேளை. வழக்கம் போல தங்களின் பிரத்யேக இடமான அந்த பெரிய வேப்ப மரத்தடி சிமெண்ட் பெஞ்சில் சில்பாவும் அவளது தோழிகளும் அமர்ந்திருந்தார்கள். லஞ்ச் பாக்ஸ்கள் காலியாகி கொண்டிருக்க பேச்சுகளும் சூடுபிடித்தன. திடீரென சில்பாவின் தோழி ரம்யா அவளது தோளை தட்டி ரகசியமான குரலில், ஏய் சில்பா, கொஞ்சம் அப்படியே இடப்பக்கம் திரும்பி பாரேண்டி. அந்த லாஸ்ட் பெஞ்சு ஆகாஷ் உன்னையேதான் கண் இமைக்காம பார்த்துட்டு இருக்கான் என்றாள் கண் சிமிட்டி. மற்ற தோழிகளும் உடனே, ஆமாண்டி, நாங்களும் கவனிச்சோம், அவன் பார்வை சமீப காலமா உன் மேலதான் இருக்கு என்று கோரசமாக ஆமோதித்து அவளை கிண்டல் செய்ய தொடங்கினர். சில்பா வழக்கம் போல தன் கைகளில் இருந்த தயிர் சாத ஸ்பூனை வாயில் வைத்தபடியே பலமாக சிரித்தாள். அவளது சிரிப்பு அந்த இடத்தையே இன்னும் கலகலப்பாக்கியது. அவன் பார்த்தா, எனக்கு என்னடி, நான் என்ன அவ்வளோ பெரிய உலக அழகியா இல்ல பேரழகியா? போடி போடி, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க என்று கையை அசைத்து ரம்யாவின் பேச்சை மிக சாதாரணமாக கடந்து போனாள். ஆகாஷை பற்றி சில்பாவுக்கு நன்றாகவே தெரியும். வகுப்பிலேயே மிக அமைதியான பையன், யாரிடமும் அதிகமாக பேச மாட்டான். எப்போதும் புத்தகமும் கையுமாக திரிந்து ஒவ்வொரு செமஸ்டரிலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும் கிளாஸ் டாப்பர் அவனுக்கும். எப்போதும் அரட்டை அடித்து கொண்டிருக்கும் தனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது என்பது சில்பாவின் எண்ணம். ஆனால் தோழிகள் சொன்னது போல ஆகாஷின் அமைதியான பார்வையில் ஏதோ ஒரு மாற்றம் இருப்பதை அவளும் சில நேரங்களில் உணராமல் இல்லை. வகுப்பறைக்குள் நுழையும் போதும், லைப்ரரியில் புத்தகங்களை தேடும் போதும் அவனது கண்கள் தற்செயலாக தன்னை தொடர்வதை கவனித்திருக்கிறாள். இருந்தாலும் எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாத சில்பா அவன் தன்னை காதலிக்கிறான் என்பதை ஒரு வேடிக்கையான ஜாலியான விஷயமாகவே நினைத்தாள். டேய், அந்த படிப்ஸ் பையன் நம்மளை லவ் பண்றானா? நினைச்சு பார்த்தாலே செம காமெடியா இருக்குல்ல என்று தோழிகளிடம் சொல்லிவிட்டு அடுத்த நொடியே அடுத்த அரட்டைக்கு தாவினாள் சில்பா. ஆகாஷின் அந்த நிசப்தமான காதலை சில்பா தன் சிரிப்பால் தற்காலிகமாக மூடி வைத்திருந்தாலும் அந்த அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒரு ஆழமான உணர்வு இருக்கிறது என்பதை அவள் உணரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை போல தூரத்தில் இருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ். பிப்ரவரி 14. காலண்டரில் அந்த பக்கத்தை கிழிக்கும் முன்பே கல்லூரியின் காற்றில் ஒரு மெல்லிய காதல் வாசம் பரவி இருந்தது. அன்று காதலர் தினம். வழக்கமான கல்லூரி வளாகம் அன்று முற்றிலும் வேறொரு உலகமாக மாறியிருந்தது. ஆங்காங்கே மறைத்து வைக்கப்பட்ட சிவப்பு ரோஜாக்களும் முட்டி கொண்டு வந்த இரகசிய பார்வைகளும் காதலை சொல்ல துடிக்கும் இதயங்களின் படபடப்புகளுமாய் வளாகமே பரபரப்பாக இருந்தது. வழக்கம் போல சில்பா தன் தோழிகள் பட்டாளத்துடன் கேண்டீனில் அமர்ந்திருந்தாள். சுற்றிலும் இத்தனை காதல் நாடகங்கள் அரங்கேறி கொண்டிருந்தாலும் சில்பாவின் டேபிளில் மட்டும் அதே பழைய அரட்டையும் கேலி பேச்சும் தான் பிரதானமாக இருந்தது. என்னடி சில்பா, இன்னைக்கு லவ்வர்ஸ் டேவாமா, உனக்கு யாரும் ரோஸ் தரலையா என்று ரம்யா அவளை வம்புக்கு இழுத்தாள். எனக்கு ரோஸ் கொடுத்தா அதை வச்சு நான் ரோஜா பூ குல்கந்து தான் செய்யணும், போடி அங்கிட்டு என்று சில்பா கவுண்டர் கொடுத்து கொண்டிருக்கும் போதே அவளது டேபிளுக்கு முன்னால் ஒரு நிழல் வந்து விழுந்தது. அரட்டை சத்தம் சட்டென்று குறைந்தது. நிமிர்ந்து பார்த்த சில்பாவுக்கு லேசான அதிர்ச்சி. அங்கே ஆகாஷ் நின்று கொண்டிருந்தான். எப்போதும் வகுப்பில் கம்பீரமாக புன்னகையோடு வலம் வரும் அந்த முதலிடத்து மாணவனின் கைகள் இன்று லேசாக நடுங்கி கொண்டிருந்தன. அவனது கைகளில் எந்த ரோஜாவும் இல்லை. ஆனால் அவனது கண்களில் ஒரு பிரபஞ்சத்தின் உண்மையும் சொல்ல முடியாத தவிப்பும் தேங்கி கிடந்தன. சில்பாவின் தோழிகள் அனைவரும் என்ன நடக்கிறது என்பதை அறிய மூச்சடக்கி வேடிக்கை பார்க்க தொடங்கினர். ஆகாஷ் அவளை நேராக பார்த்தான். அவனது குரல் தழுதழுத்தாலும் அதில் ஒரு தெளிவு இருந்தது. சில்பா, நான் உன்னை ரொம்ப நாளா காதலிக்கிறேன். எல்லாரும் உன்னை அரட்டை அடிக்கிற பொண்ணுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனா மற்றவங்களை எப்போதும் சந்தோஷமா வச்சிருக்க உன்னால மட்டும்தான் முடியும்.
உன்னோட இந்த சிரிப்பு தான் என் உலகமே. என்னை உனக்கு பிடிச்சிருக்கா என்று எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி நேரடியாக கேட்டுவிட்டான். அடுத்த நொடி சில்பாவின் முகத்தில் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும் அந்த வசீகர சிரிப்பு சட்டென்று மறைந்தது. அவளது கண்கள் விரிந்தன. எப்போதும் கலகலவென இருக்கும் அவளது உலகம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது. ஆகாஷின் உண்மையான கண்கள் அவளுக்குள் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திய அதே வேளையில் அவளது மனதில் சட்டென மின்னலென ஒரு காட்சி வந்து போனது. அது அவளது குடும்ப சூழ்நிலை. அவளது நடுத்தர வர்க்க பெற்றோர் தங்கள் பசியையும் வலிகளையும் மறைத்து கொண்டு அவளை கல்லூரிக்கு அனுப்பி வைப்பதன் பின்னணியில் இருக்கும் உழைப்பு அவளுக்கு தெரியும். தங்களின் குடும்பத்தில் தலைமுறையிலேயே முதல் பட்டதாரியாக தன் மகள் வர வேண்டும் என்று அவர்கள் ஆசையோடு கட்டியெழுப்பிய கனவு கோட்டை அவளது நினைவுக்கு வந்தது. வறுமையிலும் தன்னை ஒரு குறையும் இன்றி வளர்க்கும் பெற்றோரின் முகங்கள் அவள் கண்முன்னே வந்து நின்றன. காதல் என்ற பெயரில் ஒரு கண நேர பலவீனத்தால் அவர்களின் நம்பிக்கையையும் கனவையும் சுக்குநூறாக உடைக்க சில்பாவுக்கு துளியும் விருப்பமில்லை. அவள் தன் மனதை கல்லாக்கி கொண்டாள். அவளது முகத்தில் இருந்த மென்மை மறைந்து ஒரு தீர்க்கமான முதிர்ச்சி குடியேறியது. ஆகாஷை நேராக பார்த்து, ஆகாஷ், எனக்கு இதிலெல்லாம் துளியும் இஷ்டமில்லை. நாங்க ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. என் பெற்றோரோட கனவு என் படிப்பு, இது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு முக்கியம். காதல் கத்திரிக்காயின்னு என் கவனத்தை சிதறடிக்க நான் விரும்பல. ப்ளீஸ், இனிமே என்னை இப்படி தொந்தரவு செய்யாதீங்க என்று மிக கராராகவும் வார்த்தைகளில் சற்றும் தயக்கமின்றியும் கூறிவிட்டு தன் தோழிகளை திரும்பி பாராமல் அங்கிருந்து வேகமான நடையுடன் நகர்ந்தாள். ஆகாஷ் அப்படியே உறைந்து போய் நின்றான். அவளது வார்த்தைகள் அவனது நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தாலும் அவளது சூழ்நிலையை சொன்ன அந்த பொறுப்பு அவனுக்குள் அவள் மீதான மரியாதையை இன்னும் கொஞ்சம் கூட்டியது. காதலர் தினத்தின் அந்த வண்ணமயமான கொண்டாட்டங்களுக்கு நடுவே ஆகாஷின் காதல் ஒரு மௌன நிராகரிப்போடு அங்கே முற்று பெற்றது, அல்லது ஒரு புதிய திருப்பத்திற்காக காத்திருந்தது. நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி, காலச்சக்கரம் தன் பாட்டிற்கு உருண்டோடி கொண்டிருந்தது. பிப்ரவரி 14க்கு பிறகு ஆகாஷ் சில்பாவை துரத்தி காதலிக்கவோ அல்லது அவளது கவனத்தை ஈர்க்கவோ எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. வகுப்பறையில் அவளது கண்கள் தற்செயலாக அவன் பக்கம் திரும்பும் போதெல்லாம் அவன் தன் பாட புத்தகத்திலோ அல்லது கரும்பலகையிலோ தான் தீவிரமாக இருந்தான். அவனது இந்த கண்ணியமான அமைதி சில்பாவின் தோழிகளிடையே பெரும் மதிப்பை ஏற்படுத்தியது. ஒரு நாள் மாலை கல்லூரி முடிந்து திரும்பும்போது ரம்யா மெதுவாக, ஏய் சில்பா, நிஜமாவே ஆகாஷ் ரொம்ப நல்லவண்டி. மற்ற பசங்க மாதிரி ரிஜெக்ட் பண்ண உடனே பின்னாடி நின்று பேசுறதோ வம்பு பண்ணுறதோ அவன் கிடையாது. அவனோட கேரக்டர் ரொம்ப ஜென்டில்மேன் டைப். சும்மா ஒரு டைம் யோசிச்சு பாரேண்டி, நல்ல பையனை மிஸ் பண்ணிடாத என்றாள் அக்கறையோடு. மற்ற தோழிகளும் அவளுக்கு ஆதரவாக பேசினர். ஆனால் சில்பா தன் முடிவில் எல்லளவும் மாறவில்லை. அவன் நல்லவனாய் இருக்கிறது அவனுக்கு நல்லதுடி. ஆனால் என் லைஃப்ல இப்போதைக்கு படிப்பு, வேலை, என் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது மட்டும்தான் டார்கெட். இதில் மனசை மாத்திக்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று தீர்க்கமாக கூறி தோழிகளின் வாயை அடைத்தாள். வளாகத்தின் சத்தங்களும் தேர்வு காலங்களின் பரபரப்புகளும் கடந்து இறுதியாக அந்த கல்லூரியின் இறுதி நாளும் வந்து சேர்ந்தது. 3 ஆண்டு கால கல்லூரி வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடிந்து விடுமா என்ற ஏக்கம் அனைவர் முகத்திலும் இருந்தது. ஆட்டோகிராஃப் வாங்குவதும் குரூப் போட்டோ எடுப்பதும் பிரிய மனமில்லாமல் கண்ணீர் சிந்துவதுமாய் கல்லூரி வளாகமே எமோஷனலாக இருந்தது. சில்பாவும் தன் தோழிகளை கட்டிப்பிடித்து விடைபெற்று கொண்டிருந்தாள். அப்போது சில்பா, கொஞ்சம் தனியா பேசலாமா என்ற குரல் கேட்டு திரும்பினாள். அங்கே ஆகாஷ் நின்று கொண்டிருந்தான். அவளது தோழிகள் சில்பாவை தனியே விட்டுவிட்டு சற்று தள்ளி நகர்ந்தனர். ஆகாஷின் முகத்தில் தான் காதலித்த பெண் கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றத்தின் நிழல் படிந்திருந்தது. ஆனால் அவளது நிராகரிப்பை பற்றிய சிறு கோபமோ அல்லது ஈகோவோ அவனிடம் துளியும் இல்லை. அவன் அவளை அமைதியாக பார்த்தான். சில்பா, நீ என் காதலை ஏத்துக்காதது உன் உரிமை. அதை நான் முழுமையா மதிக்கிறேன். நான் சொன்னபடியே உன்னை அதுக்கப்புறம் தொந்தரவு செய்யல, இனிமேலும் செய்ய மாட்டேன். ஆனா இந்த விடைபெறும் நேரத்துல உன்கிட்ட ஒன்று மட்டும் தெளிவா சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று நிறுத்தினான். அவனது குரலில் ஒரு தீர்க்கமான சத்தியம் இருந்தது. என் வாழ்க்கையில முதல் காதலும் நீதான், கடைசி காதலும் நீதான். என் மனசுல காதலுக்கான ஒரு புனிதமான இடத்தை உனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கேன். வேற எந்த பெண்ணையும் நான் ஆயுசுக்கும் அந்த இடத்துல வச்சு நினைக்க மாட்டேன். உன்னோட அந்த சிரிப்பும் நினைவுகளும் மட்டுமே என் வாழ்நாள் முழுக்க எனக்கு போதும். இது சத்தியம் சில்பா. உன்னோட எதிர்கால வாழ்க்கைக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறி அவளது பதிலுக்காக கூட காத்திராமல் லேசான புன்னகையோடு அவளை கடந்து சென்றான் ஆகாஷ். அவன் நடந்து போகும் அழகையே சில்பா சில நொடிகள் பார்த்து கொண்டு நின்றாள். ஆனால் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளும் அவளது இயல்பு அப்போதும் மாறவில்லை. என்னப்பா இது, போறப்போ ஏதோ சினிமா தியேட்டர்ல வர மாதிரி டைலாக் பேசிட்டு போறான், பிரியிற
நேரத்தில் எல்லாரும் இப்படித்தான் எமோஷனலாக பேசுவாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு ஒரு பலத்த பெருமூச்சோடு அந்த இடத்தை விட்டு கடந்து போனாள். ஆகாஷின் அந்த சத்திய வார்த்தைகள் வெறும் காற்றில் கலைந்து போகும் வசனம் அல்ல, அது அவனது வாழ்நாளின் நிஜம் என்பதை சில்பா அப்போது அறிந்திருக்கவில்லை. கல்லூரி நாட்களின் அந்த வண்ணமயமான பக்கங்கள் மூடி வைக்கப்பட்டு வருடங்கள் சில சத்தமில்லாமல் உருண்டோடின. படிப்பு முடிந்ததுமே சில்பாவுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல வேலையும் கிடைத்தது. பொறுப்பான மகளாக தன் பெற்றோருக்கு நிழலாய் நின்று குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலையை தன் தோள்களில் சுமந்து சீரமைத்தாள். தங்களின் முதல் பட்டதாரி மகள் குடும்பத்தை நிமிர்த்திய பெருமிதத்தில் பெற்றோரின் முகங்களில் நிம்மதி கொடியேறியிருந்தது. கடமைகள் ஓரளவுக்கு நிறைவடைந்த நிலையில் சில்பாவின் வீட்டில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர். விதவிதமான வரன்களும் புகைப்படங்களும் அவளை தேடி வர ஆரம்பித்தன. ஆனால் இந்த அமைதியான சூழலில்தான் சில்பாவுக்குள் ஒரு விசித்திரமான மாற்றம் மெல்ல தலை தூக்கியது. திருமண பேச்சுகள் எடுக்கும் போதெல்லாம், எப்போதெல்லாம் அவள் தனியாக தன் அறைக்குள் இருக்கிறாளோ அப்போதெல்லாம் கல்லூரி இறுதி நாளில் ஆகாஷ் அவளிடம் விடைபெற்று சொன்ன அந்த வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. என் வாழ்க்கையில முதல் காதலும் நீதான், கடைசி காதலும் நீதான். வேற எந்த பெண்ணையும் நான் அந்த இடத்துல நினைக்க மாட்டேன். இது சத்தியம். அன்று சினிமா வசனமாக தோன்றி அவள் கடந்து போன அந்த வார்த்தைகள் இன்று ஒரு நள்ளிரவு கவிதை போல அவளது இதயத்தை ஏதோ செய்தது. அவன் சொன்னது போலவே இன்னும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பானோ? அவனது சத்தியத்தை அவன் இன்னும் காப்பாற்றி கொண்டிருக்கிறானா என்ற ஆழமான கேள்வி அவளுக்குள் முதல் முறையாக எழுந்து அவளை தூங்க விடாமல் வதைத்தது. ஒரு நிராகரிப்புக்கு பிறகும் மாறாத ஒரு தூய்மையான காதல் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்ற தேடல் அவளுக்குள் தளிர்விட்டது. இதயத்தின் தவிப்பை அடக்க முடியாமல் தன் கல்லூரி தோழிகள் சிலரை தொடர்பு கொண்டு யதார்த்தமாக பேசுவது போல பேசி ரகசியமாக ஆகாஷை பற்றி விசாரிக்க தொடங்கினாள். அவளது இந்த திடீர் தேடலை கவனித்த தோழிகள், ஏண்டி சில்பா, அன்னைக்கு அவனோட காதலை சினிமா வசனம்னு சொல்லி அசால்ட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு அவன் மேலே இவ்வளவு அக்கறை காட்டுற? ஒருவேளை லேட்டாக அந்த படிப்ஸ் பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்று பழையபடி கிண்டல் செய்ய தொடங்கினர். அவர்களின் கேலிக்கு எப்போதும் உடனுக்குடன் கவுண்டர் கொடுக்கும் சில்பா இன்று முதல் முறையாக ஒரு மெல்லிய மௌனத்தை மட்டுமே பதிலாக தந்தாள். அந்த மௌனத்திற்குள் அவளது மறைக்கப்பட்ட காதலும் குற்ற உணர்ச்சியும் கலந்திருந்தன. நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க ஒரு நாள் மாலை சில்பாவின் போன் அடித்தது. ஸ்கிரீனில் ரம்யா என்று பெயர் மின்னியது. சில்பா போனை எடுத்த உடனேயே ரம்யாவின் குரலில் ஒரு படபடப்பும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. சில்பா, நீ கேட்டிருந்தியே, அந்த ஆகாஷை பற்றின விபரம் கிடச்சிடுச்சிடி. ஆனால் ஒரு சின்ன ஷாக். அவன் காலேஜ் டாப்பராக இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக பெரிய ஐடி வேலைக்கெல்லாம் போகலையாம். இப்போ ஒரு ஏரியாவில் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் அட்ரஸும் எனக்கு கிடைச்சிருச்சு. அதை விட முக்கியமாக ஒன்றுடி, அவன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. உனக்காகத்தான் இன்னமும் காத்துட்டு இருக்கான் போல என்றாள். ரம்யா அட்ரஸை சொல்லிவிட்டு போனை வைத்த பிறகும் சில்பா அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். எத்தனையோ மாப்பிள்ளைகளின் புகைப்படங்களை பார்த்தபோது துடிக்காத அவளது இதயம் முதல் முறையாக ஆகாஷின் பெயரை தாங்கிய அந்த முகவரியை கேட்டதும் பந்தய குதிரையைப் போல வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவனது சத்தியத்தின் உண்மையும் அவளது நிராகரிப்பால் அவனுக்குள் ஏற்பட்ட மௌனமும் அவளை அப்படியே உலுக்கியது. அந்த நொடியே அவனை நேரில் போய் பார்க்க வேண்டும் என்ற தீராத வேட்கையுடன் அவளது தேடலின் பயணம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. ரம்யா கொடுத்த அந்த முகவரி சில்பாவின் கைபேசியில் மட்டுமல்ல, அவளது மனதிற்குள்ளும் ஒரு தீயாய் எரிந்து கொண்டிருந்தது. ஆகாஷை பார்க்க வேண்டும், அவனது கண்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் அவளுக்குள் அணையாத சுடராய் உருவெடுத்தது. ஆனால் எடுத்த உடனேயே அவன் முன்னால் போய் நிற்பதற்கு அவளது குற்ற உணர்ச்சி தடுத்தது. அதனால் அவனுக்கு தெரியாமல் அவனது உலகத்திற்குள் ஒரு நிழலாக நுழைந்து அவனது தற்போதைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள முடிவு செய்தாள். அடுத்த சில நாட்களிலேயே ஆகாஷ் குடியிருக்கும் அந்த நடுத்தர வர்க்க அப்பார்ட்மெண்ட் பகுதிக்கு சில்பா செல்லத் தொடங்கினாள். அவள் அங்கு சென்று ரகசியமாக வேவு பார்க்க தொடங்கிய போதுதான் ஆகாஷின் தற்போதைய குடும்ப பின்னணி அவளுக்கு புரிய வந்தது. கல்லூரியில் எதை பற்றியும் பேசாத ஆகாஷின் வீட்டில் இப்போது அவனது அம்மா வசந்தாவும் தம்பி விக்கியும் மட்டும்தான் இருந்தார்கள். அவனது தந்தை சில வருடங்களுக்கு முன்பு மறைந்துவிட மூத்த மகனான ஆகாஷ் தன் கனவுகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு குடும்ப பொறுப்பை தன் தோள்களில் சுமக்க தொடங்கியிருந்தான். தம்பி விக்கியை கல்லூரியில் படிக்க வைப்பதற்கும் அம்மாவின் மருத்துவ செலவுகளுக்கும் அவனது எலக்ட்ரிஷியன் வருமானம்தான் ஆதாரமாக இருந்தது.
அந்த பகுதி மக்களின் அன்றாட பேச்சுகளில் ஆகாஷின் பெயர் அடிக்கடி புழங்குவதை சில்பா கவனித்தாள். அங்கிருந்த ஒரு மளிகை கடை பெரியவரிடம் தற்செயலாக பேசுவது போல பேச்சு கொடுத்தாள் சில்பா. அந்த தம்பியா? ஆகாஷ் தங்கமான பையமா? இந்த வயசு பசங்க எல்லாம் சம்பாதிச்சு சொகுசா சுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அவன் அப்படி இல்லை. விடியற் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறான். தம்பியை படிக்க வைக்கிறான். அம்மாவை ஒரு குறையும் இல்லாம பார்த்துக்கிறான். தன் வாழ்க்கையை பற்றி அவன் கவலைப்பட்டதே இல்லை. குடும்பத்தை இன்னைக்கு அவன்தான் ஒத்த ஆளா தாங்கிட்டு நிற்கிறான் என்று அவர் உருகி பேசிய போது சில்பாவின் கண்களில் அறியாமல் கண்ணீர் துளி ஒன்று எட்டி பார்த்தது. கல்லூரி டாப்பராக இருந்த ஒருவன் தன் குடும்ப சூழ்நிலைக்காக தன் சுய விருப்பங்களை இழந்திருந்தாலும் அவனது பொறுப்பும் உழைப்பும் அவனை கொஞ்சம் கூட குறைத்து மதிப்பிட செய்யவில்லை. மாறாக அவனது மாறாத இந்த உன்னத குணம் சில்பாவை முழுமையாக கவர்ந்தது. அன்று காதலர் தினத்தில் நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி, படிப்பு தான் முக்கியம் என்று தான் சொன்ன அதே காரணத்திற்காக இன்று ஆகாஷும் தன் குடும்பத்திற்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்து நிற்பதை அவளால் பார்க்க முடிந்தது. அதை இத்தனை வருடங்களாக தன்னை தேடி வந்த எந்த ஒரு பெண் வரனையும் ஏற்காமல் அன்று சொன்ன சத்தியத்திற்காக அவன் இன்னும் தனிமையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பது அவளது இதயத்தின் அடியாழத்தை தொட்டது. சில்பாவின் மனதில் ஒரு தீர்க்கமான தெளிவு பிறந்தது. பெற்றோரின் கனவுக்காக அன்று நான் எடுத்த முடிவு சரிதான். ஆனால் இன்று எனக்காகவே தன் வாழ்க்கையை திறந்து வைத்திருக்கும் இவனை விட ஒரு நல்லவன் எனக்கு எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டான். முகமும் குணமும் அறிமுகம் இல்லாத யாரோ ஒரு அந்நியனை திருமணம் செய்து கொண்டு வாழ்வதை விட இத்தனை வருடங்களாக எனக்காக மட்டுமே தன் இதயத்தில் இடம் கொடுத்து காத்திருக்கும் இந்த ஆகாஷையே நாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்ற எண்ணம் அவளுக்குள் ஆழமாக பதிந்தது. இனி தாமதிக்க கூடாது என்று முடிவெடுத்த சில்பா நேராக தன் வீட்டிற்கு சென்றாள். தன் பெற்றோரை அமர வைத்து கல்லூரி வாழ்க்கையில் நடந்தவை, ஆகாஷின் தற்போதைய நிலை மற்றும் அவன் இன்னும் தனக்காக காத்திருக்கும் விபரம் என அனைத்தையும் எந்தவித ஒளிவு மறையும் இன்றி உருக்கமாக கூறினாள். மகளின் கண்களில் தெரிந்த அந்த தீர்க்கமான காதலையும் அந்த பையனின் உன்னதமான குணத்தையும் கேட்ட பெற்றோர் அவளது முடிவிற்கு மறுப்பு சொல்லாமல் மௌனமாக தலையசைத்து தங்கள் சம்மதத்தை தந்தனர். சில்பாவின் மௌனமான தேடல் இப்போது திருமணத்தை நோக்கிய அடுத்த திருப்பத்திற்காக தயாரானது. மகள் சில்பா சொன்ன கதையையும் அந்த ஆகாஷ் என்ற இளைஞனின் அசாத்தியமான குணத்தையும் கேட்ட அவளது பெற்றோர் சில நொடிகள் ஆச்சரியத்தில் உறைந்துதான் போனார்கள். எதற்கும் கவலைப்படாமல் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கும் தங்கள் மகள் இவ்வளவு ஆழமான ஒரு உணர்வை மனதிற்குள் பூட்டி வைத்திருந்தாள் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. இதை ஏமா இவ்வளவு நாளா எங்ககிட்ட இருந்து மறைச்ச? அன்னைக்கே சொல்லியிருந்தா நாங்க தடுத்திருக்கவா போறோம்? காதலிச்சாலும் உன்னோட படிப்பும் எங்க கனவும் கெடக்கூடாதுன்னு நீ நினைச்ச பாரு. அங்க நிக்கிறமா என் மக என்று நெகிழ்ந்த தந்தை அவளது விருப்பத்திற்கு முழு மனதோடு சம்மதித்தார். இனி காலம் கடத்துவது முறையல்ல என்று முடிவெடுத்த சில்பாவின் பெற்றோர் ரம்யா கொடுத்த முகவரியை வைத்துக்கொண்டு அடுத்த நாளே ஆகாஷின் வீட்டை தேடி புறப்பட்டனர். அவர்கள் அந்த அபார்ட்மெண்ட் வீட்டிற்கு சென்றபோது அங்கே ஆகாஷ் வீட்டில் இல்லை. அவன் ஒரு அவசர எலக்ட்ரிக்கல் வேலையாக வெளியே சென்றிருந்தான். வீட்டில் அவனது அம்மா வசந்தாவும் தம்பி விக்கியும் மட்டும்தான் இருந்தனர். சில்பாவின் பெற்றோர் தங்களை அன்போடு அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த நோக்கத்தை மெதுவாக எடுத்துரைத்தனர். எங்க பொண்ணு சில்பாவை உங்க மூத்த மகன் ஆகாஷுக்கு பெண் பேசலாம்னு வந்திருக்கோம் என்று அவர்கள் சொன்னதும் வசந்தாவுக்கு மகிழ்ச்சியில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என் மூத்தவன் குடும்பத்துக்காகவே ஓடி ஓடி உழைச்சி தன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான் தம்பி. நல்ல இடத்துல இருந்து இப்படி ஒரு வரன் தேடி வந்ததே பெரிய புண்ணியம் என்று வசந்தா கண் கலங்கினாள். இருப்பினும் ஒரு தாயாக அவளுக்குள் ஒரு தயக்கம் இருந்தது. இத்தனை வருடங்களாக பெண் பார்க்கும் பேச்சை எடுத்தாலே மறுத்து வரும் ஆகாஷுக்கு இதில் சம்மதமா என்று கேட்க வேண்டும் அல்லவா? அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த அவனது தம்பி விக்கி குறுக்கிட்டான். அண்ணனுக்கு வயசாயிட்டே போகுதுமா, ஆனா அவன் இன்னும் குடும்ப பாரத்தை மட்டுமே மனசுல வச்சுட்டு சுத்துறான். எனக்கு கீழே ஒரு தம்பி இருக்கிறான்ற ஞாபகமாவது அவனுக்கு வரணும்ல. அவனோட கடமைகள் எல்லாம் முடிஞ்சு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணுமா? நீங்க தைரியமா சம்மதம் சொல்லிடுங்க, அண்ணனை நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஒரு தம்பியாக அவனது எதிர்காலத்தின் மீது இருந்த அக்கறையோடு. விக்கியின் வார்த்தைகள் கொடுத்த தைரியத்தில் வசந்தாவும் சில்பாவின் பெற்றோரிடம் தங்கள் சம்மதத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அன்று மாலை வேலை முடிந்து மிகவும் சோர்வாக வீடு திரும்பினான் ஆகாஷ். அவன் தன் தோளில் மாட்டியிருந்த டூல் பாக்ஸை இறக்கி வைக்கும் போதே வசந்தா அவன் அருகே வந்து அமர்ந்தாள். ஆகாஷ், இன்னைக்கு உன்னை
தேடி ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து பெண் பேச வந்திருக்காங்கப்பா. பொண்ணு நல்லா படிச்சிருக்காம், நல்ல வேலையிலையும் இருக்காம். உன்னோட இந்த எளிய சூழ்நிலையை தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. எனக்காகவும் உன் தம்பிக்காகவும் நீ வாழ்ந்தது போதும்டா. இனிமே உனக்குன்னு ஒரு துணை வேணும். இந்த வரனை மட்டும் தட்டிராதப்பா என்று அம்மா மிகவும் வற்புறுத்தி கூறினார். தம்பி விக்கியும் அவனது கைகளை பிடித்து கொண்டு வேண்டுகோள் விடுத்தான். பெண் பேச வந்தவர்கள் யார், அந்த பெண்ணின் பெயர் என்ன என்ற எந்த விபரத்தையும் ஆகாஷ் கேட்க முற்படவில்லை. அவனது இதயத்தில் சில்பாவின் நினைவுகள் மட்டுமே இருந்ததால் வேறொரு பெண்ணை தன் மனைவியாக நினைத்து பார்க்கும் ஆசையோ கற்பனையோ அவனுக்குள் துளியும் இல்லை. ஆனால் அம்மாவின் வற்புறுத்தலையும் தம்பியின் கண்களில் தெரிந்த ஏக்கத்தையும் அவனால் தட்ட முடியவில்லை. தன் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக தன் எஞ்சிய வாழ்க்கையையும் இயந்திரத்தனமாக மாற்றிக்கொள்ள அவன் துணிந்தான். ஒரு நீண்ட பெருமூச்சோடு சில்பாவின் பெயரை அறியாமலேயே, உங்களுக்கு பிடித்திருந்தா சரிமா, எனக்குன்னு தனியா பெண் பார்க்கும் ஆசையோ எதிர்பார்ப்போ எல்லாம் எதுவும் இல்லை. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் என்று ஒருவித அற்றாமை நிறைந்த குரலில் கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான் ஆகாஷ். தன் வாழ்நாளின் காதலிதான் தன்னை தேடி வரப்போகிறாள் என்ற நிஜம் தெரியாமல் அவன் காட்டிய அந்த இயந்திரத்தனமான சம்மதம் விதியின் சுவாரஸ்யமான ஆட்டத்திற்கு வழிவகுத்தது. நாட்கள் மிக வேகமாக நகர்ந்து இறுதியாக அந்த மங்கள நாளும் வந்து சேர்ந்தது. இரு வீட்டாரின் சம்மதத்தோடு திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் மிக கோலாகலமாக நடந்தேறின. ஆனால் இந்த முழு திருமண ஏற்பாடுகளிலும் ஆகாஷ் ஒரு இயந்திரமாகவே செயல்பட்டான். திருமண பத்திரிகையில் மணமகளின் பெயர் இருக்கும் பகுதியை அவன் பார்க்க நேர்ந்த போதெல்லாம் மனதிற்குள் சில்பாவின் முகம் வந்து வதைத்ததால் அவன் அதை தவிர்த்தே வந்தான். தனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்ற எண்ணமே அவனுக்குள் எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. திருமண மண்டபம் உறவினர்களின் வருகையாலும் நாதஸ்வர இசையாலும் களை கட்டி இருந்தது. பட்டு வேட்டி சட்டை அணிந்து மணமகன் கோலத்தில் மேடையில் வந்து அமர்ந்தான் ஆகாஷ். அவனது முகம் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் சில்பாவிடம் விடைபெற்ற அந்த இறுதி நாளின் நினைவுகள் நிழலாடி கொண்டிருந்தன. சில்பா, நீ எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இரு. உனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் என் குடும்பத்திற்காக இன்று நான் வேறொரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டப் போகிறேன். என்னை மன்னித்து விடு என்று மனதிற்குள் மௌனமாக உருகி கொண்டிருந்தான். அப்போது மணமகள் மேடைக்கு வராங்க, எல்லாரும் கொஞ்சம் வழிவிடுங்க என்ற குரல் மண்டபம் எங்கும் எதிரொலித்தது. தோழிகள் சூழ முகத்தை திரையால் மூடியபடி மெல்ல தன் பாதங்களை எடுத்து வைத்து மேடையை நோக்கி நடந்து வந்தாள் மணமகள். அவளது கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. மேடைக்கு வந்து ஆகாஷின் அருகில் அமர்ந்தாள். அவளது அருகிலிருந்து வீசிய அந்த மெல்லிய மல்லிகை பூ வாசம் ஆகாஷிற்குள் ஏதோ ஒரு பழைய நினைவை, கல்லூரியின் நாட்களை தூண்டி சென்றது. சாஸ்திரங்கள் ஓதப்பட்டு மாங்கல்யம் எடுத்து தரும் நல்வேளை வந்தது. தம்பி, பொன்னோட முகத்திரையை லேசா விலக்கி நெத்தியில குங்குமம் வைப்பா என்று ஐயர் கூறினார். ஆகாஷ் கனத்த இதயத்தோடு எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தன் கைகளை நீட்டி மணமகளின் முகத்திரையை மெதுவாக விலக்கினான். திரையின் பின்னாலிருந்து அந்த முகம் முழுமையாக வெளிப்பட்ட அந்த நொடி ஆகாஷின் கைகள் அப்படியே காற்றில் உறைந்து போயின. அவனது இதய துடிப்பு ஒரு கணம் நின்றுவிட்டது போன்ற பிரமை அங்கே நின்றிருந்தது. இத்தனை வருடங்களாக தன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் ஒவ்வொரு மூச்சிலும் சுமந்து கொண்டிருந்த அவனது ஒரே தேவதை சில்பா. அவளது முகத்தில் எப்போதும் இருக்கும் அதே வசீகரமான கலகலப்பான புன்னகை குடியேறியிருந்தது. அவனது அதிர்ச்சியை பார்த்து அவளது கண்கள் குறும்போடு மின்னின. ஆகாஷால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இது கனவா இல்லை நனவா என்று அவனது நாடி துடிப்புகள் தவித்தன. அவனது கண்கள் சட்டென்று பனித்து கன்னங்களின் வழியே ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடியது. இத்தனை வருட தனிமை, உழைப்பின் வலி, ஏமாற்றம் என அனைத்தும் அந்த ஒரே நொடியில் காற்றில் கரைந்து போயின. அவன் தழுதழுத்த குரலில், சில்பா, நீயா? இது நிஜம்தானா என்று விம்மியபடி கேட்டான். சில்பா அவனது கைகளை தன் கைகளால் மென்மையாக பற்றி கொண்டு, ஆமாம் ஆகாஷ், உன் சில்பா தான். அன்னைக்கு உன் காதலை சினிமா வசனம்னு நினைச்சி நான் கடந்து போனது தப்புதான். ஆனா எனக்காகவே இத்தனை வருஷம் காத்திருந்த உன்னோட உண்மையான காதலுக்கு முன்னாடி தோத்து போய் இன்னைக்கு உன் கனவு தேவதையாக உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் என்றாள் நெகிழ்ச்சியோடு. ஆகாஷ் அவளது முகத்தையே இமைக்காமல் பார்த்தபடி, நான் அன்னைக்கே சொன்னேன்ல சில்பா, என் வாழ்க்கையில முதல் காதலும் நீதான், கடைசி காதலும் நீதான். என் மனசுல உன்னை தவிர வேற யாருக்கும் இடமில்லைன்னு அன்னைக்கு விடைபெறும் போது சொன்னேன். இன்னைக்கு விதியே உன்னை என் கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருச்சு என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினான்.
சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் அட்சதை தூவ, கெட்டி மேளம் அதிர, மங்கள நாதஸ்வர ஓசை விண்ணை தொட, ஆகாஷ் சில்பாவின் கழுத்தில் 3 முடிச்சுகளிட்டு மங்களனான் பூட்டினான். தன் காதல் தோற்று போனதாக நினைத்து குடும்பத்திற்காக இயந்திரமாக வாழ்ந்து வந்த ஆகாஷுக்கு இந்த திருமணம் அவனது வாழ்க்கையில் ஒரு புதிய மறுபிறவி எடுத்தது போன்ற எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுத்தது. அன்றும் இன்றும் என்றும் தன் உலகமாக திகழும் சில்பாவின் கைகளை பிடித்துக்கொண்டு புது வாழ்க்கையை நோக்கி அவன் மகிழ்ச்சியோடு அடியெடுத்து வைத்தான். திருமணத்திற்கு பிந்தைய நாட்கள் ஆகாஷ் மற்றும் சில்பாவின் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலத்தை போல விடிந்தன. கல்லூரியில் எட்டாக்கனியாக தெரிந்த தன் தேவதை இன்று தன் வீட்டிற்குள் மனைவியாக, குடும்பத்தின் விளக்காக வலம் வருவதை ஆகாஷால் ஒவ்வொரு நொடியும் வியப்போடுதான் பார்க்க முடிந்தது. அவளது கலகலப்பான சிரிப்பும் துருதுருப்பான பேச்சும் அந்த சிறிய அப்பார்ட்மெண்ட் வீட்டையே எப்போதும் திருவிழா போல வைத்திருந்தது. வசந்தாவும் விக்கியும் சில்பாவை தங்கள் வீட்டு மருமகளாக பார்க்காமல் சொந்த மகளாகவும் அக்காவாகவுமே கொண்டாடினார்கள். இந்த சொர்க்க வாழ்க்கையில் இன்னும் ஒரு மகுடமாய் ஒரு இனிப்பான செய்தியும் வந்து சேர்ந்தது. திருமணமான சில மாதங்களிலேயே சில்பா கர்ப்பமானாள். அந்த செய்தி கேட்டது முதல் ஆகாஷின் கால்கள் தரையில் பாவவில்லை. அவளை கண்ணும் கருத்துமாக ஒரு பட்டுப்பூச்சியைப் போல பார்த்து கொண்டான். அவளுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து கொடுப்பது, ஒரு சின்ன வேலை கூட அவளை செய்ய விடாமல் தாங்குவது என அவளது உலகத்தை சுற்றியே அவனது காதல் வளம் வந்தது. என் வாழ்க்கையோட மொத்த புண்ணியமும் நீயும் நம்ம குழந்தையும் தான் சில்பா என்று அவன் அடிக்கடி அவளது வயிற்றை தொட்டு கூறுவான். நாட்கள் மிக அழகாக நகர்ந்து சில்பாவுக்கு 7ஆம் மாதம் நெருங்கி கொண்டிருந்தது. அன்று ஒரு சனிக்கிழமை மதியம் ஆகாஷ் சற்று தொலைவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அவசரமான மெயின் லைன் பழுது பார்க்கும் வேளையில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தான். திடீரென அவனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த மொபைல் போன் விடாமல் அலறியது. கையில் இருந்த டெஸ்டரை கீழே வைத்துவிட்டு திரையை பார்த்தான். அம்மா என்று காட்டியது. போனை எடுத்து, சொல்லுமா, சில்பா சாப்பிட்டாளா, மாத்திரை எடுத்துக்கிட்டாளா என்று அவன் வழக்கமான அக்கறையோடு கேட்க தொடங்கிய அடுத்த நொடி மறுமுனையிலிருந்து வந்த அம்மா வசந்தாவின் அலறல் சத்தம் அவனது காதுகளை கிழித்தது. ஆகாஷ், சீக்கிரம் சீக்கிரம் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாடா, சில்பா மாடியில துணி காய போட போனவடா, அங்க ஏதோ தண்ணி கிடந்திருக்கு போல, கால் வலிக்கு அப்படியே படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்துட்டாடா, ரத்தம் கொட்டுதுடா, சீக்கிரம் வாடா என்று வசந்தா அழுது கொண்டே கத்தினாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆகாஷின் தலைக்குள் இடி விழுந்தது போல் இருந்தது. கையில் இருந்த போன் நழுவி தரையில் விழ பார்த்தது. சுற்றி இருந்த உலகம் சுழல்வது போல் இருக்க உடனே பதறி அடித்துக்கொண்டு தன் டூல் பாக்ஸை அப்படியே போட்டுவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு பைத்தியக்காரனை போல மருத்துவமனையை நோக்கி பறந்தான். அவனது கண்களை கண்ணீர் மறைக்க, கைகள் நடுங்க எப்படியோ மருத்துவமனை வந்து சேர்ந்தான். அவசர சிகிச்சை பிரிவின் வாசலில் சில்பாவின் பெற்றோர் தலையில் அடித்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தனர். வசந்தாவும் விக்கியும் ஒரு புறம் நிலை குலைந்து அமர்ந்திருந்தார்கள். ஆகாஷ் ஓடி சென்று ஐசியு கதவின் கண்ணாடி துளை வழியாக உள்ளே பார்க்க முயன்றான். ஆனால் உள்ளே மருத்துவர்கள் அவசரமாக சிகிச்சை அளித்து கொண்டிருப்பது மட்டுமே மங்களாக தெரிந்தது. சற்று நேரத்தில் அறுவை சிகிச்சை அரங்கின் சிவப்பு விளக்கு அணைந்து மருத்துவர் வெளியே வந்தார். அவனது முகத்தில் இருந்த தீவிரமே நிலைமை மோசமாக இருப்பதை உணர்த்தியது. ஆகாஷ் ஓடிப்போய் அவரது கைகளை பற்றி கொண்டான். டாக்டர், என் சில்பாவுக்கு, என் குழந்தைக்கு ஒன்றும் இல்லையே டாக்டர், ப்ளீஸ் சொல்லுங்க என்று கதறினான். மருத்துவர் ஒரு பெருமூச்சோடு, ஐ எம் சாரி மிஸ்டர் ஆகாஷ், பேஷண்ட்டுக்கு தலையிலையும் வயிற்றுலையும் ரொம்ப பலத்த அடி, உள்ளுக்குள்ள அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு, குழந்தையை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், இப்போதைக்கு தாயோட உயிருக்கே ஆபத்தான நிலைமையில தான் இருக்காங்க. நாங்கள் எங்களோட 100% முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த 24 மணி நேரம் அவங்க உடம்பு சிகிச்சைக்கு எப்படி ஒத்துழைக்குதுன்னு பார்த்தாதான் எதுவும் சொல்ல முடியும். நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க என்று கூறிவிட்டு நகர்ந்தார். மருத்துவரின் அந்த வார்த்தைகள் ஆகாஷின் நெஞ்சில் சுத்தியலால் அடித்தது போல் இருந்தது. அவனால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. கால்கள் பலமிழந்து அங்கிருந்த சுவரில் தன் தலையை முட்டி முட்டி அழுது தீர்த்தான். அவனது அலறல் சத்தம் அந்த மருத்துவமனை வறண்டாவையே உலுக்கியது. கடவுளே, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, என் குடும்பத்துக்காகவும் என் காதலுக்காகவும் தானே வாழ்ந்தேன். என் சில்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அவ சிரிப்பு மட்டும்தான் என் உலகம். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே என்று தன் இரு கைகளையும் கூப்பி அழுது கொண்டே தரையில் சரிந்தான் ஆகாஷ். அவளது வாழ்வில் வீசிய அந்த எதிர்பாராத இடி மின்னல் அவர்களின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரே கணத்தில் கேள்விக்குறியாக்கியது. மருத்துவமனையின் அந்த நீண்ட வறண்டாவில் கடிகார முட்கள் நகரும் ஒவ்வொரு நொடியும் ஆகாஷுக்கு யுகங்களாக கழிந்தன. ஐசியு வாசலின்
மேல் எரிந்து கொண்டிருந்த அந்த ஒற்றை சிவப்பு விளக்கை மட்டுமே அவனது கண்கள் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தன. அவனது உதடுகள் தனக்குள்ளே ஏதோ ஒரு மந்திரத்தை போல, சில்பா, உனக்கு ஒன்றும் ஆகாதடி, நம்ம பாப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் எந்திரிச்சு வாடி என்று பிதற்றிக் கொண்டே இருந்தன. சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த சிவப்பு விளக்கு அணைந்தது. கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு ஆகாஷ் சட்டென்று எழுந்து நின்றான். உள்ளே இருந்து வெளியே வந்த மருத்துவரின் கண்கள் கலங்கி இருந்தன. அவனது முகத்தில் இருந்த அசாத்தியமான மௌனமும் குனிந்த தலையும் அங்கிருந்த அனைவரின் இதயங்களையும் ஒரு கணம் ஸ்தம்பிக்க செய்தன. ஆகாஷ் ஏதோ ஒரு பயத்தில் பின்னோக்கி நகர்ந்தான். ஆனால் மருத்துவர் மெதுவாக அவன் அருகே வந்து அவனது தோள்களில் தன் கையை வைத்தார். அவரது குரல் தழுதழுத்தது. சாரி மிஸ்டர் ஆகாஷ், நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்தோம், ஆனால் எங்களால் அவங்களையும் காப்பாற்ற முடியலை. அவங்க வயிற்றில் இருந்த அந்த பிஞ்சு உயிரையும் காப்பாற்ற முடியலை. ஐ எம் ரியலி சாரி. அந்த வார்த்தைகள் காற்றில் கலந்த அடுத்த நொடி ஆகாஷின் காதுகளில் ஒரு பேரிரைச்சல் கேட்டது. அவனது கால்கள் தங்களின் மொத்த பலத்தையும் இழந்தன. அவன் அப்படியே தரையில் இடிந்து விழுந்தான். சுற்றி இருந்த சில்பாவின் பெற்றோரின் கதறல் சத்தமும் அவனது அம்மா வசந்தாவின் அழுகுரலும் தம்பி விக்கியின் விம்மல்களும் அந்த வறண்டாவையே உலுக்கின. ஆனால் ஆகாஷின் காதுகளில் அந்த எந்த சத்தமும் விழவில்லை. அவனது உலகம் முற்றிலும் நிசப்தமாகிவிட்டது போல இருந்தது. அவனது கண்கள் வெறித்து போய் ஐசியு கதவையே பார்த்து கொண்டிருந்தன. சற்று நேரத்தில் வெள்ளை துணியால் மூடப்பட்ட சில்பாவின் உடல் ஒரு ஸ்ட்ரெச்சரில் வெளியே கொண்டு வரப்பட்டது. ஆகாஷ் ஒரு பைத்தியக்காரனை போல தரையில் ஊர்ந்து சென்று அவளது உடலை தடுத்து நிறுத்தினான். மெதுவாக அந்த வெள்ளை துணியை விலக்கி அவளது முகத்தை பார்த்தான். எப்போதும் கணீர் என்ற சிரிப்போடும் குறும்புத்தனத்தோடும் வலம் வரும் அவளது முகம் இன்று எந்த ஒரு சலனமும் இன்றி மௌனமாக உறைந்து போயிருந்தது. எதற்கும் கவலைப்படாமல் தன் தோழிகளுடன் சேர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்த அந்த துருதுருப்பான சில்பா இன்று தன் கணவனுக்கும் பிறக்காத குழந்தைக்கும் தன் குடும்பத்திற்கும் ஆறாத துயரை கொடுத்துவிட்டு நிரந்தர தூக்கத்திற்கு சென்று விட்டாள். சில்பா, எந்திரடி. ஏண்டி இப்படி அமைதியா இருக்க? உனக்குத்தான் அமைதியா இருந்தாலே பிடிக்காதே. ஏதாவது பேசிடி. என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று அவளது நெற்றியில் தன் தலையை முட்டி முட்டி ஆகாஷ் கதறினான். அவனது கண்ணீர் அவளது குளிர்ந்த கன்னங்களில் விழுந்து மறைந்தது. அவனது உலகமே இருண்டு போனது போல இருந்தது. கல்லூரியின் இறுதி நாளில் என் வாழ்க்கையில முதல் காதலும் நீதான், கடைசி காதலும் நீதான் என்று அவன் சொன்ன சத்தியத்தை விதி இவ்வளவு கொடூரமாக நிறைவேற்றும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் சொன்னது போலவே அவனது முதல் காதலும் இறுதி காதலும் அவளை விட்டு இந்த உலகத்தை விட்டே பிரிந்து சென்று விட்டது. இனி அவனது காதலுக்கும் அவனது வாழ்நாளின் சத்தியத்திற்கும் அந்த இதயத்தில் மட்டுமே இடம் இருக்கும் என்பதைப் போல அந்த மருத்துவமனை வளாகத்திலேயே ஒரு உயிருள்ள பிணமாக பைத்தியம் பிடித்தவனைப் போல அழுது கொண்டே அமர்ந்திருந்தான் ஆகாஷ். அவனது ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ஒளியும் அந்த நொடியோடு அணைந்து போனது. சில்பாவின் இறுதி சடங்குகள் முடிந்து நாட்கள் சில கடந்திருந்தாலும் அந்த வீட்டின் சுவர்களில் இன்னும் அவளது கலகலப்பான சிரிப்பு சத்தத்தின் அதிர்வுகள் அடங்கியபாடில்லை. ஆனால் ஆகாஷோ ஒட்டு மொத்தமாய் உறைந்து போயிருந்தான். அவனது உலகம் சில்பா என்ற ஒற்றை புள்ளியோடு தொடங்கி அவளோடே முடிந்து விட்டதால் அவளது மறைவுக்கு பின் அவன் வெறும் நடமாடும் பிணமாக ஒரு உயிரற்ற உடலாக மாறினான். பல நாட்கள் அவன் தன் அறையை விட்டு வெளியே வரவில்லை. அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். ஜன்னல் திரைகளை கூட விளக்காமல் வெளி உலகத்தின் வெளிச்சம் தன் மீது படுவதை கூட அவன் விரும்பவில்லை. அம்மா வசந்தா கண்ணீரோடு கொண்டு வந்து வைக்கும் உணவை தொட்டு கூட பார்ப்பதில்லை. எப்போதும் படுக்கையின் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு தன் கைகளில் சில்பாவின் அந்த அழகான புகைப்படத்தை ஏந்தியபடி அதையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பான். ஏண்டி, என்னை இப்படி நடு வழியில தவிக்க விட்டுட்டு போன? நாம ஆசைப்பட்ட நம்ம பாப்பாவையும் கூட்டிட்டு போயிட்டியே. இப்போ இந்த இருட்டில் நான் மட்டும் தனியா என்ன பண்ணுவேன் என்று புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு சத்தமில்லாமல் விம்மி விம்மி அழுது கொண்டே இருப்பான். அவனது கண்களிலிருந்து வலியும் கண்ணீர் காய்ந்து கன்னங்களில் வடுக்களாக மாறியிருந்தன. அவனது தாடி வளர்ந்து முகம் பொலிவிழந்து அடையாளம் தெரியாத அளவிற்கு அவன் சீரழிந்து போயிருந்தான். மகன் இப்படி பைத்தியக்காரனை போல உருக்குலைந்து போவதைக் கண்டு தாய் வசந்தாவின் நெஞ்சம் துடித்தது. ஒரு புறம் மருமகளின் இழப்பு என்றாலும் மறுபுறம் தன் மூத்த மகனின் இந்த நிலைமை அவளை இன்னும் பதைத்தது. ஒரு நாள் மாலையில் வசந்தாவும் தம்பி விக்கியும் அவனது அறைக்குள் நுழைந்தனர். விக்கி அண்ணனின் தோலை பற்றி குலுக்கினான். இப்படியே இருந்தா எப்படிடா ஆகாஷ்? நடந்த கொடுமை பெருசுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக உன்னை நீயே இப்படி அழிச்சுக்கலாமா? உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குல்ல. நீதான் இந்த உழைப்பால இந்த வறுமை குடும்பத்தை
இவ்வளவு தூரம் தூக்கி நிறுத்தின. இப்போ நீயே இப்படி முடங்கிட்டா அம்மாவும் நானும் என்ன பண்றது? ப்ளீஸ் அண்ணா, பழையபடி வேலைக்கு போடா. 4 பேரை பார்த்து பேசினாதான் உன் மனசு மாறும் என்று விக்கி மிகவும் வற்புறுத்தி கூறினான். வசந்தாவும் அவனது கைகளை பிடித்து கொண்டு, ஆமாடா ஆகாஷ், விக்கி சொல்றது சரிதான். போன உயிர் இனி திரும்பி வரப்போறது இல்லை. ஆனா இருக்கிற நாங்க வாழணும்லப்பா. உன்னை இப்படி பார்க்க எனக்கு சகிக்கலடா. எனக்காகவாவது நாளையில இருந்து வேலைக்கு கிளம்புப்பா என்று அழுது கொண்டே கெஞ்சினாள். அம்மாவின் கண்ணீருக்கும் தம்பியின் வற்புறுத்தலுக்கும் முன்னால் ஆகாஷால் பிடிவாதம் பிடிக்க முடியாமல் போனது. தன் நெஞ்சுக்குள் எரியும் அந்த பெருந்துயரையும் ஆறாத கவலையையும் யாரும் அறியாத வண்ணம் தனக்குள்ளேயே ஆழமாக பூட்டி வைத்து கொண்டான். மறுநாள் விடியற் காலையில் பல நாட்களுக்கு பிறகு தன் பழைய டூல் பாக்ஸை கையில் எடுத்தான். மனதிற்குள் எந்த ஒரு பிடிப்பும் இன்றி ஒரு இயந்திரத்தை போல செயல்பட தொடங்கினான். பைக் எடுத்துக்கொண்டு ஏரியாவுக்குள் கிளம்பினான். சாலையில் போகும்போது எதிரே வரும் மனிதர்கள், கடந்து போகும் கல்லூரிகள் என அனைத்தும் அவனுக்கு சில்பாவின் நினைவுகளையே கிளறின. இருந்தாலும் உதட்டை கடித்து கொண்டு தன் அழுகையை அடக்கிக் கொண்டு கடமைகளுக்காக மட்டுமே ஓடினான். அவன் எவ்வளவுதான் இயந்திரத்தனமாக மாற முயன்றாலும் அவனது மௌனம் அவனது நிழலை போல அவனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் அவனது திறமையான உழைப்பை அறிந்த ஒரு கான்ட்ராக்டர் மூலம் நகரின் மிக முக்கியமான விஐபிக்கள் வாழும் பகுதியில் உள்ள ஒரு பெரிய பணக்கார பங்களா வீட்டில் புதிய எலக்ட்ரிக்கல் ஒயரிங் செய்யும் பெரிய வேலை அவனுக்கு கிடைத்தது. அந்த பிரம்மாண்டமான வீட்டின் வாசலில் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு நுழையும் போது தன் விதியின் அடுத்த பக்கத்தை அங்கேதான் தொடங்கப் போகிறது என்பதை ஆகாஷ் சற்றும் அறிந்திருக்கவில்லை. அந்த பிரம்மாண்டமான பங்களா வீட்டிற்குள் நுழைந்த ஆகாஷுக்கு அங்கிருந்த ஆடம்பரமும் வசதிகளும் துளியும் ஈர்ப்பை ஏற்படுத்தவில்லை. அவனது கைகள் சுவர்களில் துளையிடுவதிலும் ஒயர்களை இணைப்பதிலும் பிஸியாக இருந்தாலும் அவனது மனம் சில்பா இல்லாத அந்த மௌன உலகில்தான் சுழன்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த பெரிய வீட்டிற்குள் நிலவிய ஒரு விசித்திரமான மௌனம் மெல்ல அவனது கவனத்தை ஈர்த்தது. அவ்வளவு பெரிய வசதிகள் இருந்தும் அந்த வீட்டின் உரிமையாளர் சிவகுமாரின் முகத்திலோ அவனது மனைவியின் முகத்திலோ ஒரு துளி கூட மகிழ்ச்சி இல்லை. எப்போதும் ஒருவித குற்ற உணர்ச்சியும் அடக்கப்பட்ட அழுகையும் அவர்கள் முகத்தில் தேங்கி கிடந்தன. வேலை தொடங்கி 2 நாட்கள் கடந்த நிலையில் ஒரு மதிய உணவு இடைவேளையின் போது சிவகுமாரும் அவரது மனைவியும் ஹாலில் ஒரு மூலையில் அமர்ந்து தங்களுக்குள் ஏதோ பேசி விம்மி விம்மி அழுது கொண்டிருப்பதை ஆகாஷ் தற்செயலாக கண்டான். சொந்த வாழ்க்கையில் பெரும் இழப்பை சந்தித்தவன் என்பதால் அடுத்தவர்களின் கண்ணீரில் இருக்கும் வலி அவனுக்கு புரிந்தது. ஆகாஷ் மெதுவாக அவர்கள் அருகே சென்று தன் கையில் இருந்த டூல்ஸை கீழே வைத்துவிட்டு தயக்கத்துடன் கேட்டான். ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. 2 நாளா இங்க வேலை பார்க்கிறேன். பெத்தவங்க மாதிரி நினைச்சு கேட்கிறேன். நீங்க 2 பேரும் எப்போதும் ரொம்ப சோகமாகவே இருக்கீங்க. உங்க அழுகை என் மனசை என்னவோ செய்யுது ஐயா. என்னால முடிஞ்ச ஏதாவது உதவியா இருந்தா தயங்காம சொல்லுங்க. சிவகுமார் தன் கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்து ஆகாஷை பார்த்தார். அவனது பேச்சில் இருந்த உண்மையும் அவனது கண்களில் தெரிந்த சோகமும் அவரை பேச தூண்டின. ஒரு பலத்த பெருமூச்சோடு, என்ன உதவி பண்ண முடியும் தம்பி? பணத்தாலையும் அந்தஸ்தாலையும் தீர்க்க முடியாத சில சாபங்கள் குடும்பத்துல வந்துட்டா அதை நினைச்சு உருகி சாகிறதை தவிர வேற வழி இல்லை. என் மகள் சாருலதாவுக்கு இப்போ கல்யாண வயசு வந்து நிக்குது தம்பி. ஆனா அவளோட நிலைமையை, விதியோட விளையாட்டை நினைச்சாதான் பெத்தவங்களா எங்க நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு என்று சொல்லி தலையில் கை வைத்து விம்மினார். ஆகாஷ் அவருக்கு அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து, உங்க மனசு ஆறுதல் அடையணும்னா அந்த பாரத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா. சில நேரங்கள்ல மனசு இருக்கிறதை வெளியில கொட்டுனா பாரம் குறையும் என்றான் நயம்பட. சிவகுமார் அவனது கைகளை பற்றி கொண்டு, என் கதையை சொல்றதுக்கு முன்னாடி உன்னை பத்தி சொல்லு தம்பி. உன் வயசு பசங்க எல்லாம் துள்ளலோட சுத்துற வயசு இது. ஆனா உன் கண்ணுல ஏதோ ஒரு பெரும்பாலே தெரியுதே. நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க என்று கேட்டார். அவர் கேட்டதும் ஆகாஷின் அணை உடைந்த கண்ணீர் மெல்ல அவனது கன்னங்களில் இறங்கியது. மறைக்க விரும்பாமல் கல்லூரியில் சில்பா மீது தான் கொண்ட தூய்மையான காதல், விதியின் சதியால் அவளுக்கு கிடைத்த மாங்கல்ய பாக்கியம், இறுதியாக கர்ப்பிணியாக இருந்தவள் படிக்கட்டில் வலிக்கு விழுந்து தன் கண்ணெதிரே அவளது ஜீவன் பிரிந்த அந்த பேராபத்து வரை அனைத்தையும் கண்ணீரோடு விவரித்தான். ஆகாஷின் கதையை கேட்டு சிவகுமாரும் அவரது மனைவியும் உறைந்து போனார்கள். உன் வாழ்க்கை இவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கா தம்பி. நிஜமாவே நீ கொடுத்து வைக்காதவன் என்று அவரது மனைவி அழத் தொடங்கினார். சிவகுமார் ஆகாஷின் தோளை தட்டி, உன் வாழ்க்கை இப்படி ஒரு கோரமான இழப்பை சந்திச்சிருக்கு தம்பி. ஆனா என் மகள் சாருலதாவோட வாழ்க்கை அதை விட கொடுமை.
அவளுக்கு இப்போ 20 வயசாகுது. பார்க்கறதுக்கு ஒரு தேவதை மாதிரி இருப்பா. ஆனா அவ இன்னும் பருவம் அடையல. ஆரம்பத்துல ஏதோ ஹார்மோன் குறைபாடுன்னு நினைச்சு பெரிய பெரிய டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அப்போதான் அந்த பேரிடி தெரிஞ்சது. அவளுக்கு பிறப்பிலேயே கர்ப்பப்பை இல்லை. 1000த்துல ஒருத்திக்கு வர விசித்திரமான குறைபாடு இது தம்பி என்று மருத்துவ வார்த்தைகளை கூறி அழுதார். அவர் மேலும் தொடர்ந்தார். அவளுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு பெண்ணுக்கான அத்தனை உணர்வுகளும் இருக்கு தம்பி. ஆனா அவளால ஒரு குழந்தையை பெத்துக்க முடியாது. ஒரு முழுமையான தம்பதியா வாழ முடியாது. இந்த நிஜம் வெளியே தெரிஞ்சா இந்த சமூகம் அவளை ஏளனமா பார்க்கும். கல்யாண வயசுல இருக்கிற என் மகளை ஒரு வாரிசை தர முடியாதுன்னு தெரிஞ்சும் இந்த உலகத்துல யாரு தம்பி கல்யாணம் பண்ணிப்பா? அவளோட எதிர்காலம் இருட்டா இருக்கேன்னு நினைச்சுதான் நாங்க தினமும் செத்து பிழைக்கிறோம் தம்பி என்று கதறி அழுதார். சிவகுமாரின் அந்த வார்த்தைகள், அவனது அழுகை, அந்த பெண்ணின் அனாதரவான நிலை அத்தனையும் ஆகாஷின் இதயத்தை உலுக்கியது. சில்பாவின் மரணத்திற்கு பிறகு கல்யாண வாழ்க்கையின் மீதே வெறுப்பில் இருந்த அவனது மனதிற்குள் சாருலதாவின் இந்த விசித்திரமான விதி ஒரு புதிய சலனத்தை, ஒரு புதிய சிந்தனையை விதைத்தது. விதியின் அடுத்த கதவு அங்கே மெல்ல திறக்கத் தொடங்கியது. அந்த பெரிய பங்களாவில் எலக்ட்ரிக்கல் வேலைகள் முழுமையாக முடிவடைவதற்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆனது. அந்த 7 நாட்களும் ஆகாஷின் வாழ்க்கையில் ஒரு புதிய மனமாற்றத்தை ஏற்படுத்தும் நாட்களாக அமைந்தன. வேலை நிமித்தமாக ஹாலிலும் மாடி படிக்கட்டுகளிலும் ஒயரிங் செய்து கொண்டிருந்த போது தினமும் சாருலதாவை பார்க்கும் வாய்ப்பு ஆகாஷுக்கு கிடைத்தது. சாருலதா பார்ப்பதற்கு சித்திரப்பாவை போல அத்தனை நேர்த்தியான அழகு. ஆனால் அவளது கண்களில் எந்த ஒரு உலக வக்கிரமும் இல்லை. ஒரு 5 வயது குழந்தையின் பகுத்துவமான அகம் மட்டுமே குடியேறியிருந்தது. தன் உடலுக்குள் இருக்கும் உலகமறியா அந்த விசித்திர குறைபாட்டை பற்றிய எந்த ஒரு ஆழமான கவலையும் இன்றி ஜன்னல் ஓரம் அமர்ந்து புறாக்களுக்கு தானியம் வைப்பதும் தோட்டத்தில் இருக்கும் பூக்களிடம் பேசுவதும் தான் அவளது உலகமாக இருந்தது. அவளது அந்த அசாத்தியமான அமைதியும் மௌனமும் ஆகாஷின் மனதை ஆழமாக தொட்டது. சுவர்களில் துளையிடும் சத்தத்தை கேட்டு அவள் பயந்து போய் தன் தாயின் பின்னால் ஒளிந்து கொள்வதையும் பிறகு மெதுவாக எட்டி பார்த்து ஆகாஷை பார்த்து புன்னகைப்பதையும் அவன் கவனித்தான். வேலையின் இறுதி நாளான அன்று இரவு தன் அறைக்குள் படுத்திருந்த ஆகாஷிற்கு தூக்கம் வரவில்லை. அவனது கண்கள் சில்பாவின் புகைப்படத்தை பார்த்தன. சில்பா, என் இதயத்தின் காதலை உன்னோடு நான் புதைத்து விட்டேன். இனி எனக்கு ஒரு வாரிசோ ஒரு தாம்பத்திய சுகமோ தேவையில்லை. என் வாழ்நாள் முழுக்க உன்னோட நினைவுகளே எனக்கு போதும். ஆனா இந்த சாருதலா எந்த தப்பும் செய்யாம விதியோட சதியால இந்த சமூகத்தால நிராகரிக்கப்பட்டு நிற்கிறா. இவளை போல யாரும் ஏற்க மறுக்கும் ஒரு நிலாவிற்கு சில்பாவின் நினைவோடு வாழும் நான் ஏன் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடாது? அவளுக்கு ஒரு கணவனா இல்லைனாலும் அவளோட கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல துணையா என்னால் இருக்க முடியுமே என்று எண்ணினான். அவனது எண்ணம் அவனுக்குள் ஒரு தெளிவை தந்தது. மறுநாள் காலை வேலைக்கான மொத்த பணத்தையும் செட்டில் செய்வதற்காக சிவகுமார் ஆகாஷை ஹாலுக்கு அழைத்தார். பணத்தை ஒரு கவரில் வைத்து கொடுத்த சிவகுமாரிடம் ஆகாஷ் அதை வாங்க மறுத்து கைகளை கூப்பினான். ஐயா, எனக்கு இந்த பணம் வேண்டாம். இதைவிட பெரிய ஒரு பாக்கியத்தை உங்ககிட்ட இருந்து நான் கேட்கலாம்னு இருக்கேன். தப்பா நினைக்கலனா உங்க மகள் சாருலதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஐயா என்று தீர்க்கமாக கூறினான். அந்த வார்த்தையை கேட்டதும் சிவகுமாரும் அவரது மனைவியும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என்ன விளையாடுறியா? அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டு என் மேல இருக்கிற பரிதாபத்துல உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவை எடுக்காதப்பா. அவளால உனக்கு ஒரு வாரிசை தர முடியாது. உன்னால ஒரு முழுமையான தம்பதியா வாழ முடியாது தம்பி. இது உன் வாழ்க்கை பிரச்சனை என்றார் பதற்றத்துடன். ஆகாஷ் மெதுவாக சிவகுமாரின் கைகளை பற்றி கொண்டான். அவனது கண்களில் ஒரு முதிர்ச்சியான அமைதி இருந்தது. இல்லை ஐயா, நான் முழு சுய நினைவோடு தான் கேட்கிறேன். என் சில்பாவின் நினைவுகள் மட்டுமே என் மனசு முழுக்க இருக்கு. அதனால எனக்கு இன்னொரு காதல் மேலேயோ வாரிசு மேலேயோ எந்த ஆசையும் இல்லை. சாருலதாவுக்கு தேவை ஒரு கணவனை விட அவளை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாக்கிற ஒரு உண்மையான அன்பு மட்டும்தான். பரவாயில்லை ஐயா, அவளால் எனக்கு வாரிசு இல்லைனாலும் அவளை என் வீட்டு மகளா என் கண்ணில் வச்சு நான் பார்த்துக்கிறேன். அவளுக்கு எந்த குறையும் வராம என் உசுரை கொடுத்து பாதுகாப்பேன். எனக்கு உங்க மகளை கொடுங்க ஐயா என்று உருகி கேட்டான். ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் அவனது எண்ணத்தில் இருந்த அந்த பேராண்மை சிவகுமாரின் குடும்பத்தாரை நெகிழ செய்தது. இப்படி ஒரு தங்கமான பையனை பெத்தெடுத்த அந்த அம்மா நல்லா இருக்கணும். நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணினோம் என்று சிவகுமாரின் மனைவி அவனது கைகளை பிடித்து கண்ணீர் விட்டு அழுதார். சிவகுமாரும் அழுது கொண்டே அவனது முடிவிற்கு சம்மதித்தார். வீட்டிற்கு வந்த ஆகாஷ் தன் அம்மா வசந்தாவிடமும் தம்பி விக்கியிடமும் சாருலதாவின் நிலைமையை கூறி
தன் முடிவை சொன்னான். வசந்தா தன் மூத்த மகனின் தியாக குணத்தைக் கண்டு பெருமிதப்பட்டு, என் மவராசன் என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாத்தான் இருக்கும். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மகளா வரட்டும்டா என்று பச்சை கொடி காட்டினாள். ஆனால் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த விக்கியின் கண்களில் மட்டும் ஒரு விசித்திரமான வக்கிரமான ஒளி தோன்றி மறைந்தது. அடுத்த சில நாட்களிலேயே இரு வீட்டாரின் சம்மதத்தோடு ஆடம்பரங்கள் ஏதுமின்றி ஒரு பிள்ளையார் கோவிலில் சாருலதா ஆகாஷ் திருமணம் மிக எளிய முறையில் நடந்தது. சாருலதாவின் கழுத்தில் ஆகாஷ் தாலி கட்டிய அந்த நல்வேளையில் இருள் சூழ்ந்திருந்த சாருலதாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் பிறந்தது. சாருலதாவின் கழுத்தில் ஆகாஷ் மங்கள நான் பூட்டியதற்கு பிறகு அவளது நடுத்தர வர்க்கத்து எளிய வீட்டிற்குள் ஒரு புதிய அமைதி குடியேறியது. சாருலதா ஆரம்பத்தில் புதிய சூழலைக் கண்டு புதிய மனிதர்களைக் கண்டு சற்று மிரண்டுதான் போனாள். ஆனால் ஆகாஷ் அவளிடம் காட்டிய எல்லையற்ற பொறுமையும் ஒரு குழந்தையை தாங்குவது போன்ற அவனது கனிவும் அவளுக்குள் இருந்த பயத்தை மெல்ல மெல்ல கரைத்தன. சில மாதங்கள் ஓடிய நிலையில் சாருலதா ஆகாஷுடன் ஓரளவிற்கு இயல்பாக பழக தொடங்கி இருந்தாள். அவனுக்காக காப்பி போட்டு கொடுப்பது, அவன் வேலை முடிந்து வரும்போது வாசலிலேயே நின்று புன்னகை வரவேற்பது என அவர்களது வாழ்க்கை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நதிக்கரையைப் போல அமைதியாக நகர்ந்தது. அம்மா வசந்தாவும் அவளை தன் சொந்த மகள் போல அரவணைத்து கொண்டார். ஆனால் இந்த அமைதியான நதிக்கு அடியில் ஒரு கொடூரமான சுழல் உருவாகி கொண்டிருப்பதை ஆகாஷ் அறியவில்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை சாருலதாவிற்கு சில உடைகள் எடுப்பதற்காக ஆகாஷ் அவளை தன் பைக்கில் அமர வைத்து கொண்டு மெயின் ரோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். மாலை நேரத்து குளிர்ந்த காற்று அவர்கள் மீது வீச சாருலதா லேசான புன்னகையோடு சுற்றிலும் வேடிக்கை பார்த்தபடி வந்தாள். பைக் ஒரு திருப்பத்தில் திரும்பும்போது ஆகாஷ் தற்செயலாக தன் பைக்கின் பக்கவாட்டு கண்ணாடியை பார்த்தான். அங்கே சற்று தள்ளி ஒரு பைக் தங்களையே பின்தொடர்ந்து வருவது தெரிந்தது. ஹெல்மெட் அணியாத அந்த நபரின் முகம் தெளிவாக தெரிந்தது. அது தம்பி விக்கி. ஆகாஷ் முதலில் அதை தற்செயல் என்றுதான் நினைத்தான். ஆனால் பைக் அடுத்தடுத்த தெருக்களை கடந்து மெயின் ரோட்டிற்கு வந்த பிறகும் விக்கி தன் பைக்கின் வேகத்தை குறைத்து தங்களுக்கு பின்னாடியே தூரத்தை கச்சிதமாக பராமரித்து பின்தொடர்வதை ஆகாஷ் உறுதி செய்தான். அவனது பார்வையில் ஒரு விசித்திரமான வக்கிரம் தெரிந்தது போல இருந்தது. ஆகாஷ் பைக்கை ஓரமாய் நிறுத்தினான். பின்னால் வந்த விக்கியும் வேறு வழியின்றி தன் பைக்கை அவர்களுக்கு அருகில் நிறுத்த வேண்டியதாயிற்று. ஆகாஷ் புருவங்களை சுருக்கி, என்னடா விக்கி, காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புன? நாங்க கிளம்புனதுல இருந்து பார்க்குறேன், ஏண்டா எங்க பின்னாடியே வந்துட்டு இருக்க என்று நேராகவே கேட்டான். விக்கியின் முகத்தில் சட்டென்று ஒரு பதற்றம் வந்து மறைந்தது. அவன் தன் பைக்கின் ஹேண்டிலை தடவிக்கொண்டே, அது வந்து அண்ணா, என் ஃப்ரெண்டை பார்க்க இந்த வழியாத்தான் போகணும். நீங்கள் போகிறதை தற்செயலாக பார்த்தேன், அதான் அப்படியே பின்னாடி வந்தேன் என்று மலுப்பலாக கூறிவிட்டு ஆகாஷின் பதிலுக்கு கூட காத்திராமல் பைக்கை வேகமாக முறுக்கி கொண்டு அங்கிருந்து பறந்தான். அவன் போகும்போதே சாருலதாவை ஒரு நொடி வக்கிரமாக பார்த்துவிட்டு சென்றதை ஆகாஷ் கவனிக்க தவறினான். சாருலதாவின் முகம் அந்த பார்வையில் சட்டென்று வெளிரி போனது. அவளது கைகள் ஆகாஷின் சட்டையை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டன. அன்று மாலை ஷாப்பிங் முடிந்து வீடு திரும்பிய பிறகும் சாருலதாவிடம் ஒரு மௌனமும் பயமும் குடியேறி இருந்தது. அன்று இரவு அம்மா வசந்தா பக்கத்து ஊரில் இருக்கும் உறவினர் வீட்டு விசேஷத்திற்காக சென்றிருந்தார். விக்கியும் ஏதோ ஃப்ரெண்ட் பார்ட்டி என்று வெளியில் சென்றிருந்தான். வீட்டில் ஆகாஷும் சாருலதாவும் மட்டும்தான் இருந்தார்கள். ஹாலில் அமர்ந்து கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்த ஆகாஷின் அருகில் மெதுவாக வந்தாள் சாருலதா. அவளது கண்கள் கலங்கி இருந்தன, உதடுகள் நடுங்கின. திடீரென அவளது அணை உடைந்த அழுகை சத்தம் கேட்க அவள் அப்படியே ஆகாஷின் மார்பில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். ஆகாஷ் பதறி போனான். தன் கையில் இருந்த டைரியை கீழே போட்டுவிட்டு அவளது தோள்களை பற்றி நிமிர்ந்தான். என்ன சாரு, என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுகிற? அம்மா எதுவும் சொன்னாங்களா? இல்லை உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஏன் இப்படி பதறுற? சொல்லு சாரு என்று அவளது கண்ணீரை துடைத்தான். சாருலதா தன் குரலை திரட்டி அழுது கொண்டே கூறினாள், எனக்கு உங்க தம்பி விக்கியோட கேரக்டர் கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க. அவர் வீட்டில் யாரும் இல்லாதப்போ என்கிட்ட நடக்கிற விதம் சரியில்லை. நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா தூங்கும்போது அவர் என்கிட்ட ரொம்ப தப்பா நடக்க முயற்சி பண்றார். எனக்கு பயமா இருக்குங்க. என்னை இந்த வீட்டில் தனியா விட்டுட்டு போகாதீங்க என்று கதறினாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆகாஷுக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போட்டது. ஆனால் அடுத்த நொடியே அவனது பகுத்தறிவு அதை ஏற்க மறுத்தது. விக்கி அவனது தம்பி, வறுமையிலும் ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டவன்.
தன் அண்ணனின் தியாக வாழ்க்கையை நேரில் பார்த்தவன். அவன் எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்வான்? ஆகாஷ் சாருலதாவின் கைகளை பற்றி கொண்டு அவளை தேற்ற முயன்றான். சாரு, சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது பேசாத. அவன் உன்னை விட வயசுல ரொம்ப சின்னவன்டா. இன்னும் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை அவனோட சொந்த அண்ணியா நினைச்சுதான் இந்த வீட்டுக்கு வர சம்மதிச்சான். நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க சாரு. அவன் ஏதோ சும்மா கிண்டல் பண்ணியிருப்பான். அதை நீ பெருசா எடுத்துக்கிட்ட. அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது என்று அந்த விஷயத்தை மிக சாதாரணமாக ஒரு அண்ணனின் பாசத்தோடு கடந்து போக முயன்றான். சாருலதா அவனது மறுப்பை கேட்டு ஏமாற்றத்தோடு அவனை பார்த்தாள். ஆகாஷ் தன் தம்பியின் மேல் வைத்திருக்கும் அசாத்தியமான நம்பிக்கையை உடைக்க முடியாமல் தன் அழுகையை உள்ளுக்குள் அடக்கி கொண்டு மௌனமாய் நகர்ந்தாள். தன் அண்ணனின் இந்த சாதாரணமான அலட்சியமே தனக்கு ஒரு பெரும் வக்கிர பாதையை திறந்துவிடப் போகிறது என்ற கொடூரமான எண்ணத்தோடு விக்கி அன்றிரவு வீட்டிற்குள் நுழைந்தான். சாருலதா எச்சரித்த அந்த இரவுக்கு பிறகு ஆகாஷின் மனதில் ஒரு மெல்லிய அமைதியின்மை குடியேறியது. சாருலதாவின் பேச்சை அவன் தட்டினாலும் அவனது கண்களில் தெரிந்த அந்த மரண பயமும் விக்கியின் அண்மை கால நடவடிக்கைகளும் அவனுக்குள் ஏதோ ஒரு சந்தேக பொறியை ஏற்றி வைத்திருந்தன. எப்போதுமே கலகலப்பாக பேசும் தம்பி விக்கி இப்போது ஆகாஷின் முகத்தை பார்த்து பேசுவதை தவிர்ப்பதையும், சாருலதா ஹாலில் நடமாடும் போது அவளையே ஓரக்கண்ணால் நோட்டமிடுவதையும் ஆகாஷ் ரகசியமாக கவனித்து கொண்டுதான் இருந்தான். அடுத்த சில நாட்களிலேயே அந்த சந்தேகம் பெரும் பேரிடியாக மாறுவதற்கான முதல் புள்ளி வைக்கப்பட்டது. அன்று நள்ளிரவு 1 மணி இருக்கும். ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டும் நிசப்தத்தில் ஆழ்ந்திருக்க ஆகாஷும் சாருலதாவும் தங்கள் அறையில் அமர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அறையின் மரக்கதவின் கீழிருந்த சிறிய இடுக்கின் வழியே ஹாலின் 0 வாட்ஸ் வெளிச்சத்தை மறைத்து கொண்டு ஒரு நிழல் அசைவது ஆகாஷின் கண்ணில் பட்டது. கதவோரம் யாரோ நின்று தங்களின் பேச்சை ஒட்டு கேட்கிறார்கள் என்பதை அவன் சட்டென்று உணர்ந்தான். ஆகாஷ் சாருலதாவை கண் ஜாடையால் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு சத்தமில்லாமல் பூனை நடை நடந்து சென்று சட்டென்று கதவை திறந்தான். கதவு திறந்த வேகத்தில் அங்கே நின்றிருந்த நபர் நிலை தடுமாறினார். அது விக்கிதான். அண்ணனை அந்த நேரத்தில் அறையின் வாசலில் எதிர்பாராத விக்கி முகத்தில் மரண பயம் சூழ கதி கலங்கி போனான். அது வந்து நான் தண்ணி குடிக்க வந்தேன் என்று ஏதோ மழுப்ப முயன்றவன் ஆகாஷின் உக்கிரமான பார்வையை தாங்க முடியாமல் உடனே தன் அறைக்குள் ஓடிப்போய் கதவை தாளிட்டு கொண்டான். ஆகாஷுக்கு தூக்கி வாரி போட்டது. தன் சொந்த தம்பி தன் மனைவியின் அறை வாசலில் நள்ளிரவில் ஒட்டு கேட்கிறான் என்பதை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. சாருலதா சொன்னது அத்தனையும் உண்மைதானோ என்ற நடுக்கம் அவனது நரம்புகளுக்குள் ஊடுருவியது. உண்மை என்னவென்று அறிய அவன் ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினான். மறுநாள் காலை ஆகாஷ் வழக்கம் போல வேலைக்கு கிளம்புவது போல தன் டூல்ஸ் பாக்ஸை எடுத்துக்கொண்டு பைக்கில் புறப்பட்டான். ஆனால் அவன் தூர போகவில்லை. பைக்கை தெருவின் முனையில் நிறுத்திவிட்டு யாருக்கும் தெரியாமல் பின்வாசல் வழியாக மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தான். அம்மா வசந்தா கோவிலுக்கு சென்றிருந்ததால் வீடு முற்றிலும் தனிமையில் இருந்தது. ஆகாஷ் ஹாலின் பெரிய அலமாரிக்கு பின்னால் இருக்கும் இருட்டு பகுதியில் மறைந்து நின்றான். சற்று நேரத்தில் சாருலதா சமையலறையிலிருந்து வேலைகளை முடித்துவிட்டு ஹாலுக்கு வந்தாள். அதே நேரம் தன் அறையிலிருந்து வெளியே வந்த விக்கி சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு சாருலதாவை நோக்கி வக்கிரமான புன்னகையோடு முன்னேறினான். அவளது பாதையை மறித்து அவளை தனியாக மடக்கி நின்றான். என்ன அண்ணி, நேத்து நைட்டு அண்ணன் கிட்ட என்னை பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க போல. கதவை திறந்து அண்ணன் என்னை பார்க்கிறான் என்று விக்கி வக்கிரமாக சிரித்தான். சாருலதா பயந்து பின்னோக்கி நகர்ந்து, விக்கி வழியை விடு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ பண்றது அசிங்கம்டா, நகரு இங்கிருந்து என்று கத்தினாள். விக்கி அவள் அருகே நெருங்கி அவளது கைகளை பற்ற முயன்றான். எனக்கு வளைஞ்சு கொடுக்காத எந்த பொண்ணும் இந்த வீட்டில் வாழ முடியாது அண்ணி. நீ எனக்கு வேணும். ஒழுங்கா என் பேச்சுக்கு சம்மதிச்சிடு. இல்லனா நீ சரியில்லாதவ, என்கிட்டே தப்பா நடக்க பார்த்தேன்னு அண்ணன் கிட்ட தலைகீழா மாத்தி போட்டு கொடுத்துடுவேன். அண்ணன் என் பேச்சை தான் நம்புவான். உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான். அப்புறம் அனாதையாகத்தான் நிற்கணும், ஜாக்கிரதை என்று மிரட்டினான். சாருலதா அவனது கையை உதறிவிட்டு கோபத்தால் நடுங்கியபடி, சீ, உன்னை மாதிரி ஒரு மிருகத்தோட நான் வாழ்றதை விட சாகலாம்டா. இன்னைக்கு சாயங்காலம் உங்க அண்ணன் வரட்டும். உன்னோட இந்த அசிங்கமான முகத்தை அவர்கிட்ட காட்டி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேனா இல்லையான்னு பாரு என்று ஆத்திரத்தோடு கத்தினாள். அவள் அண்ணனின் பெயரை சொன்னதும் விக்கியின் முகத்தில் இருந்த பயம் மறைந்து ஒரு கொடூரமான வக்கிரமான சிரிப்பு அவனது முகத்தில் குடியேறியிருந்தது. அவன் கைதட்டி சிரிக்கத் தொடங்கினான்.
சொல்லு சொல்லு, உன்னை யாரு தடுக்கிறா? தாராளமா அண்ணன் கிட்ட போய் சொல்லு. ஆனா ஒன்று தெரியுமா அண்ணி, உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தாளே அந்த பேரழகி சில்பா அண்ணி, அவளும் அன்னைக்கு இப்படித்தான் கத்துனாள். உன்னை மாதிரியே என்கிட்ட சவால் விட்டாள். அலமாரிக்கு பின்னால் மறைந்திருந்த ஆகாஷின் இதயம் அந்த நொடியில் துடிப்பதை நிறுத்தியது போலிருந்தது. சில்பா என்ற பெயரை கேட்டதும் அவனது உடம்பு நடுங்கத் தொடங்கியது. விக்கி தன் வக்கிரமான உண்மைகளை அங்கே வாந்தி எடுக்க தொடங்கினான். எல்லாரும் அவளை உன் அண்ணனோட தேவதைன்னு நினைச்சாங்க. ஆனா அவளோட அந்த சிரிப்பும் அழகும் எனக்குள்ள வேற வெறியை வளர்த்துடுச்சு. அண்ணன் வேலைக்கு போன நேரமா பார்த்து அவகிட்ட 3-4 தடவை நான் தப்பா நடக்க ட்ரை பண்ணினேன். ஆனா அவ ஒரு தடவை கூட எனக்கு மசியல. அண்ணனுக்கு தெரிஞ்சா என் வாழ்க்கை வீணாயிடும்னு அவளும் உன்னை போலவே மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாள். ஆனா அன்னைக்கு அந்த பிப்ரவரி மாசம் அவ 7வது மாசமா இருக்கும்போது மாடியில தனியா துணி காய போட போனா. நான் பின்னாடியே போனேன். சுற்றிலும் யாரும் இல்லைன்னு பார்த்து அவளோட கையை பிடிச்சி பலமா இழுத்தேன். அவ பயந்து போய் அலறி என்னை பலமா உதறிட்டு ஓட பார்த்தாள். அப்படி அவ ஓடும்போதுதான் அவளோட ஈர சேலை மாடி படிக்கட்டுல தடுக்கி அந்த பச்சை குழந்தையோட அப்படியே உருண்டு கீழே விழுந்தாள். ரத்த வெள்ளத்துல துடிச்சாடா அவ. அவ மட்டும் அன்னைக்கு என் ஆசைக்கு சம்மதிச்சிருந்தா இன்னைக்கு அவ உயிரோட தன் குழந்தையோட நல்லா வாழ்ந்திருப்பாள். அவளோட சாவுக்கு அவளோட திமிருதான் காரணம் என்று கொடூரமாக கூறி முடித்தான் விக்கி. மறைந்திருந்து விக்கி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டிருந்த ஆகாஷுக்கு இரத்தம் தலைக்கு ஏறியது. அவனது கண்கள் சிவந்து நரம்புகள் புடைத்தன. இத்தனை வருடங்களாக தன் இதயத்தை உடைத்து தன்னை அனாதையாக மாற்றிய அந்த பேரிழப்பிற்கு, படிக்கட்டில் வழுக்கி விழுந்த அந்த விபத்திற்கு பின்னால் தன் கூடவே இருந்து தன்னுடனேயே சாப்பிட்டு தன் மார்பில் சாய்ந்து அழுது நாடகமாடிய தன் சொந்த தம்பியின் கொடூரமான வக்கிரம்தான் காரணம் என்பதை அவனால் தாங்கவே முடியவில்லை. அவனது ஆன்மாவே அலறியது. தன் சில்பாவின் முகமும் அவளது இறுதி நேர கதறலும் அவனது மனக்கண்ணில் வந்து போக ஆகாஷின் உள்ளுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கம் விழித்து கொண்டது. மரண கூச்சலோடு அலமாரிக்கு பின்னாலிருந்து விக்கியை நோக்கி பாய்ந்தான் ஆகாஷ். நரகத்தின் உண்மை வெளிப்பட்ட அந்த நொடியில் அந்த வீட்டின் அமைதி முற்றிலும் சுக்குநூறாக உடைந்தது. விக்கி தன் வாயாலேயே அந்த பயங்கரமான உண்மையை உளறி அந்த நொடியில் ஆகாஷின் காதுகளில் குருதி வழிவது போலிருந்தது. இத்தனை காலமாய் அவனது நெஞ்சை குடைந்து கொண்டிருந்த ஏன் சில்பா என்னை விட்டு போனாள் என்ற கேள்விக்கு அவனது சொந்த தம்பியின் வக்கிர புத்திதான் காரணம் என்ற விடை கிடைத்தபோது அவனது பகுத்தறிவு முற்றிலும் மடிந்தது. அவன் மனிதனாக இருக்கவில்லை, தன் துணையை பறிகொடுத்த ஒரு காட்டு மிருகமாக மாறியிருந்தான். மரண கூச்சலோடு அலமாரிக்கு பின்னாலிருந்து விக்கியை நோக்கி பாய்ந்தான் ஆகாஷ். தன் அண்ணன் உக்கிர வடிவம் எடுத்து கண்கள் சிவக்க கைகள் நடுங்க தன்னை நோக்கி பாய்வதைக் கண்ட விக்கியின் வக்கிரம் அந்த நொடியில் மரண பயமாக மாறியது. அண்ணா என்று அலறியவன் ஆகாஷின் கைகளில் சிக்கினான். தன் உயிர் மிஞ்சாது என்பதை உணர்ந்து ஹால் டீப்பாயில் இருந்த பைக் சாவியை சட்டென்று தூக்கி கொண்டு வீட்டின் கதவை திறந்து பைக்கை நடு தெருவில் அதிகமாக ஓட்டினான். நில்லுடா துரோகி, என் சில்பாவை கொன்ன மிருகமே, உன்னை உயிரோட விடமாட்டேன்டா என்று நெஞ்சு வெடிக்க கத்திக்கொண்டே ஆகாஷும் அவனுக்கு பின்னால் பைக்கில் பின்தொடர்ந்தான். விக்கி தன் பைக்கை சாலையின் போக்குவரத்து விதிகளை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டு அசுர வேகத்தில் முடுக்கினான். ஆகாஷும் தன் பைக்கில் விடாமல் அவனை துரத்தினான். நகரின் பரபரப்பான அந்த சாலையில் ஒரு அண்ணன் தன் தம்பியை துரத்தி கொண்டு போகும் அந்த கொடூர காட்சி விதியின் உச்சகட்டமாக இருந்தது. விக்கிக்கு பின்னாடி பைக்கின் ஹாரன் சத்தம் கேட்கும் போதெல்லாம் அண்ணனின் கோபத்திற்கு பயந்து இன்னும் வேகமாக பைக்கை ஓட்டினான். அவனது கண்கள் பயத்தால் இருண்டன. ஒரு குறுகிய வளைவில் அவன் பைக்கை திருப்ப முயன்றபோது எதிர்பாராத விதமாக எதிரே மரணத்தின் தூதனை போல ஒரு பிரம்மாண்டமான லாரி வந்து கொண்டிருந்தது. பிரேக் பிடிக்க முயன்ற விக்கியின் பைக் கட்டுப்பாட்டை இழந்து அந்த லாரியின் மீது மிக கொடூரமாக பலத்த சத்தத்துடன் மோதியது. அந்த பலத்த மோதலில் விக்கி காற்றில் தூக்கி வீசப்பட்டு பல அடி தூரத்திற்கு அப்பால் போய் விழுந்தான். அவனது தலை தார் சாலையில் பலமாக மோதியது. பைக் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. பின்னாடியே வந்த ஆகாஷ் அந்த விபத்தை கண்டு அலறிக்கொண்டு பைக்கை நிறுத்தினான். சில நொடிகளுக்கு முன்னால் அவனுக்குள் இருந்த ஆத்திரமும் கோபமும் தன் தம்பி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்ததும் எங்கே போனதென்றே தெரியவில்லை. துரோகி என்ற எண்ணத்தை அவனது அண்ணன் பாசம் வென்றது. ஓடிச் சென்று குற்றுயிராக கிடந்த தன் தம்பி விக்கியின் தலையை தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டான்.
விக்கியின் தலையிலிருந்தும் வாயிலிருந்தும் ரத்தம் ஆறாக பெருகி கொண்டிருந்தது. அவனது மூச்சு காற்று மரணத்தின் விளிம்பில் தத்தளித்து கொண்டிருந்தது. மங்கலாக தெரிந்த தன் கண்களை திறந்து தன்னை தாங்கியிருக்கும் தன் அண்ணனின் முகத்தை பார்த்தான். விக்கியின் கண்களிலிருந்து கண்ணீர் இரத்தத்தோடு கலந்து வழிந்தது. அவன் சாகும் தருவாயில் தன் இறுதி மூச்சை திரட்டி அழுது கொண்டே பேசினான். அண்ணா, என்னை மன்னிச்சிரு அண்ணா. நான் பண்ணினது மன்னிக்க முடியாத துரோகம். சில்பா அண்ணியை நான் மனசார காதலிச்சேன் அண்ணா. ஆனா அவங்க உன்னை உசுரா காதலிச்சாங்க. என் எண்ணத்தை மதிக்காத நடத்தை, அவங்க அழகு, ஏன் எனக்கு கிடைக்கலன்ற வக்கிரம் எனக்குள்ள வந்துருச்சு. அவங்க சாவுக்கு, அந்த பச்சை குழந்தையோட சாவுக்கு முழுசும் நான் தான் காரணம் அண்ணா. இப்போ அந்த அண்ணி சாருலதா கிட்டையும் நான் தப்பா நடக்க பார்த்தேன். கடவுள் எனக்கு கொடுத்த தகுதியான தீர்ப்பு தான் அண்ணா இந்த மரணம். என் பாவங்களுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு. உனக்கு துரோகம் பண்ணின இந்த விக்கியை, நெஞ்சில் வஞ்சம் வச்சிருந்த இந்த தம்பியை கடைசியா ஒரே ஒரு தடவை மன்னிச்சிரு அண்ணா என்று அழுது கொண்டே ஆகாஷின் கைகளை பற்றி கதறியபடி அவனது மடியிலேயே விக்கியின் உயிர் பிரிந்தது. விக்கி கண்ணை தொறடா விக்கி என்று ஆகாஷ் கத்தினான். ஆனால் அந்த துரோகத்தின் சாப விமோச்சனம் விக்கியின் மரணத்தோடு முடிந்திருந்தது. சில வருடங்களுக்கு பிறகு காலம் எல்லாவற்றிற்கும் அருந்தாகும் உன்னத சக்தி. அது ஆறாத காயங்களுக்கும் வடுக்களை கொடுத்து மனிதர்களை வாழ பழகி தந்து விடுகிறது. ஆகாஷின் வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த பெரும் புயல் ஓய்ந்து சில வருடங்கள் கடந்திருந்தன. தன் தம்பியின் கொடூரமான துரோகமும் தன் ஆசை சில்பாவின் இழப்பும் ஆகாஷின் மனதின் ஆழத்தில் என்றும் ஆறாத ஒரு வடுவாக, ஒரு தீராத வலியாக அப்படியே தான் இருந்தது. ஆனால் அந்த வலியையும் தாண்டி அவனுக்குள் ஒரு நிம்மதி இருந்தது. இப்போது ஆகாஷின் இல்லத்தில் மௌனம் இல்லை. அவனை குழந்தையைப் போல பார்த்து கொள்ளும் சாருலதாவும் தன் மகனின் துயரங்களை துடைக்க துடிக்கும் அம்மா வசந்தாவும் அவனோடு இருக்கிறார்கள். சாருலதா அவளுக்குள் இருக்கும் குறைபாட்டை இந்த உலகம் எப்படி பார்த்தாலும் ஆகாஷின் பார்வையில் அவள் ஒரு மாசற்ற தேவதை. மாலை நேரத்தில் வீட்டின் வாசலில் அமர்ந்து ஆகாஷ் காஃபி குடித்து கொண்டிருந்தான். சாருலதா புன்னகையோடு அவன் அருகே வந்து அமர்கிறாள். அவளது கண்களில் இப்போது பயமில்லை. ஒரு கணவனின் பாதுகாப்பும் எல்லையற்ற அன்பும் தந்த நிம்மதி மட்டுமே இருக்கிறது. ஆகாஷ் தன் நெஞ்சின் ஒரு அறையில் சில்பாவின் நினைவுகளை புனிதமான கோபுரமாக சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் அனாதையாக நின்ற சாருலதாவிற்கு ஒரு நல்ல கணவனாக, தன் தாய்க்கு ஒரு உன்னதமான மகனாக தன் வாழ்க்கையை அமைதியாகவும் இனிமையாகவும் தொடர்கிறான். தீமை அழிந்தது, ஆனால் தியாகமும் உண்மை காதலும் என்றும் வாழும். வாழ்க்கை என்பது நாம் நினைத்தபடி அமைவதல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் எப்படி மாற்றி அமைக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. காதல் என்பது வெறும் உடல்களின் சேர்க்கையோ வாரிசுகளை பெற்றுக்கொள்ளும் ஒரு இயந்திரத்தனமான தேடலோ அல்ல. அது ஒரு ஆன்மாவின் தவிப்பை இன்னொரு ஆன்மா புரிந்து கொள்வது. ஆகாஷின் காதலில் தூய்மை இருந்தது. அதனால்தான் சில்பாவை இழந்த பிறகும் அவனது காதல் காமமாக மாறாமல் தியாகமாக உருவெடுத்தது. சாருலதாவிற்கு பிறப்பிலேயே ஒரு குறைபாடு இருக்கலாம். ஆனால் அவளது அந்த தூய்மையான மனதிற்கு தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த ஆகாஷின் குணம் மனிதநேயத்தின் உச்சக்கட்ட வடிவம். உலகில் வக்கிரங்களும் துரோகங்களும் தற்காலிகமாக வெல்வது போல தோன்றினாலும் விதியின் இறுதி தீர்ப்பு எப்போதும் தர்மத்தின் பக்கமே இருக்கும் என்பதை விக்கியின் முடிவு நமக்கு காட்டுகிறது. சுயநலமும் வக்கிரமும் கொண்ட மனிதர்கள் மண்ணோடு மண்ணாக மறைந்து போவார்கள். ஆனால் ஆகாஷை போல பிறர் துயர் துடைக்க தன் வாழ்க்கையையே தியாகம் செய்யும் உன்னத மனிதர்களின் உண்மை காதலும் தார்மீக குணமும் இந்த உலகம் உள்ளவரை வாசகர்களின் மனங்களில் வாழும், என்றும் அழியாத சுடராக. கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றே நினைக்கிறேன். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கவனித்திட நம் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். மறந்து விடாமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிவை இந்த கதையை பற்றி பதிவிடுங்கள். பதிவிடும் போது நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் என்பதை பதிவிடுங்கள். நீங்கள் பதிவிடும் பதிவுகள் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பரிசுகள். நன்றி.